ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் துர்தரா உன்னோட அறையிலையும் கத்தி இருக்குதான்னு கேட்ட உடனே, நான் திருமணம் ஆனக்கப்புறமேட்டு என்னோட அறையில கத்தியை வச்சிருக்கல, ஏன்னா எந்த நேரத்தில் யார் தாக்குதல் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு சந்திரன் சொல்றதும் இதை கேட்ட துர்தராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. உன் மேலே யார் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு ஹெல்னா கேட்கறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹெல்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. சொல்லு, யார் உன் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஹெல்னா வந்து கேட்ட உடனே சந்திரன் ஒன்றும் பேசாமல் இருக்காரு. துர்தரா யாரும் இல்லை, யாரும் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை மறைச்சு பின்னாடி வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹெல்னா அந்த கையை பிடிச்சி பார்த்துட்டு, இத்தனை கத்தி எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாங்க. இதை பார்த்து சந்திரனும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. எந்த பதிலும் சொல்ல முடியாம, கூப்பிட்டீங்களா ராஜமாதா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஓடிடுறாங்க. குருதரா போன உடனே அந்த இடத்துல இருந்த ஹெல்னா, இன்னும் என் மேல கோவமா அப்படின்னு சந்திரன் கேட்கிறாங்க. இல்ல உனக்கு ஏதோ வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட துணை வேணும்னு சொல்லிட்டு ஹெல்னா என்னோட வா அப்படிங்கிறாங்க. ஹெல்னா சந்திரனுக்கு ஆடை மாத்தி இருக்கிற போது என்ன செய்யற அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேள்வி, நீ என்னோட கணவன், உன்னை தீன்ற உரிமை எனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது உன்னோட மன்னிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. பழி உணர்ச்சி என் மனசுல இருந்ததுனால தாய வாழ்க்கைய பத்தியே நான் நினைக்கல. இதை கேட்ட சந்திரனும் எல்லாம் மேல இருந்த கோபம் போகுது. உன்னோட மனைவிங்கிற முறையில ஒரு கணவனோட முடிவை நான் ஏற்கிறேன், அதனால நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்னா சொல்றாங்க. அப்படின்னா நீ மலைக்கேதுவ பழி வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. ஹெல்னாவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. பழி வாங்க மாட்டேன், சாயோட வாழ்க்கையோட எனக்கு எது முக்கியம் இல்ல அப்படிங்கிறாங்க. இதனால சாயோட வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னா நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இந்த விஷயத்த நீ உறுதியா தான் சொல்றியா அப்படின்னு சந்திரன் கேட்க, ஆமா, என்னைய பொறுத்த வரைக்கும் நீ எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும், அதனாலதான் மெசிடோனியால இருந்து நான் மதுபானத்தை வர வச்சிருக்கேன், மதுபானத்தை இன்னைக்கு விழாவுக்கு நான் கொண்டு வர வச்சிருக்கேன். இது மூலியமா நம்ம கடந்த காலத்தை மறந்து நம்ம மகிழ்ச்சியா வாழணும், இது மூலியமா நம்ம சாயாவுக்கு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. சந்திரனும் எல்லாம் சரிதான், ஆனா நான் மதுபானத்தை அருந்த மாட்டேனே அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியும், இதை அருந்துனா என்னை நீ மன்னிச்சிட்ட அப்படின்னு நான் புரிஞ்சுக்குவேன். கொஞ்ச நாளாவே இந்த அரண்மனையில சோகமா இருக்கு, அதை மறக்கிறதுக்காகத்தான் இதை அருந்து சொல்றேன். சோகங்களா இருக்குது, இதை நீ குடிச்சேன்னா மறந்துடுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எனக்கு எந்த விழாலையும் இப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. உன்னோட விருப்பம் அதுனா சரி, ஆனா நீ மலைக்கேதுக்காக இதை செய்யலாமே, அவன் சாயாவை திருமணம் செஞ்சுக்க போறான், நம்மளுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறான், அதனால அவனுக்காக குறைஞ்சபட்சம் மதுவை அருந்தலாமே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் சரிங்கிறாரு. நீ மன்னிச்சதுக்காக உனக்கு மனமார்ந்த நன்றி, ட்ரெஸ் கலர் உனக்கு அழகா இருக்கு, இதை நீ போட்டக்கு அப்புறமேட்டு உன்னோட கண் இமை அழகா இருக்கு அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. இதை கேட்டு சந்திரன் அங்க இருந்து போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.